தவிக தலைவர் விஜயின் வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அந்த QR கோட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே செல்வதற்கு அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போ அந்த பாஸ் இல்லாதவர்களும் நுழைந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளே ரொம்ப பரபரப்பான காட்சிகளாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. கள விவரங்களை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. தாமரைக்கனி, முன்னாடி அந்த QR கோட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே செல்ல அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்குறோம், அந்த பாஸ் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. நிறைய நிர்வாகிகள் உள்ளே வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். என்ன நிலவரம் அங்கே? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது வேலூர் எடுத்திருக்கக்கூடிய நகரம் சேரி என்ற பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு என்பது மேற்கூறுகள் அமைக்கப்பட்டு முதல் முறையாக அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே கட்சியின் சார்பில் 4900 நிர்வாகிகளுக்கு QR கோடு வழங்கி அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. எப்பொழுது மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருந்தாலும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருந்தாலும் இந்த QR கோடு என்பது கட்சியின் சார்பில் வழங்கப்படுவது வழக்கம். அந்த கட்சியின் சார்பில் வழங்கப்படக்கூடிய QR கோடின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் திரளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்றைய தினம் வேலூரை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே ஏராளமான நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு சூழ்ந்ததால் முதற்கட்டமாக QR கோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் வர வர நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரித்தின் காரணமாக ஏராளமான நிர்வாகிகள் எங்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் காவல்துறையினருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. உடனடியாக பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அதிகமான கூட்டம் வருகின்ற காரணத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பது காரணத்திற்காக தற்போது காவல்துறையினர் பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாஸ் இல்லாமலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த நெடுஞ்சாலையில் இருந்து நேரடியாக திரளுக்கு ஓடி வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த காட்சியில பார்க்கும்போதே தெரியும், அடித்து குடித்துக் கொண்டு அந்த திரளுக்கு ஓடக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. காவல்துறையிலும் தொடர்ந்து முடிந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இந்த பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி வந்தாலுமே அதிகமான கூட்டங்கள் சேர்ந்ததன் காரணமாகவே இந்த பாஸ் இல்லாதவர்களுக்கு தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி வழங்கியவர்களுக்கு தற்போது அந்த மாநாடு திரளுக்கு நிகழ்ச்சி நடைபெறும் திரளுக்கு தற்போது வேகமாக அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிகளுடைய தலைவர் விஜய் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது இந்த திரளுக்கு மிக அருமையாக வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு சில மணித்துளிகள்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திரளுக்கு அவர் உரையாற்ற இருக்கிறார். எனவே உடனடியாக விஜயை பார்க்க வேண்டும், அவர் உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக தற்போது நிர்வாகிகள் அனைவரும் முண்டி எடுத்துக்கொண்டு ஓடும் நிலை இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளே பரபரப்பாக இருக்கிறது. ஸோ 4900 பேருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படும்னு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த QR கோட் யார்கிட்ட இருக்கோ அந்த QR கோடை காண்பித்து விட்டு அவர்கள் அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரலாம் அப்படின்னு. ஆனால் தொண்டர்களுடைய அந்த கோரிக்கை காரணமாக சிறிது நேரம் காவலர்களுக்கும் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட சூழலில் தற்பொழுது அவர்களையுமே உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். அவர்கள் ரொம்ப வேகமாக அந்த மாநாட்டு திடலுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அந்த எங்கே அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடக்க போகுதோ அந்த பகுதிக்கு மிக வேகமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் அந்த பகுதிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இப்போ அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிற காட்சிகளையும் கள விவரங்களையும் நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.